ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். எஸ், ஸோ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஆம்னி பஸ் vlogsங்க. ஸோ ஆம்னி பஸ் இல்லாமல் பஸ் சீரிஸ்னு சொல்லலாம். ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வரீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துறேன். ஸோ பஸ் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். அதில் என்ன நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அகெயின் சென்னை வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லாமல் வெறும் பஸ்ஸை மட்டும் எடுக்கலான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் இது எதுவுமே இல்லாமல் வெறும் பஸ்ஸை மட்டும் கவர் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம மதுரைக்கு வந்திருப்போம். அண்ட் மதுரைக்கு நான் எப்படி வந்தேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஃபோர் vlogs பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் இங்கேயும் அகெயின் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அது என்ன எப்படி வந்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து உடுமலைப்பேட்டை வந்தேன். தென் உடுமலைப்பேட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேருந்து மதுரை, அண்ட் மதுரையிலேருந்து இப்போது ரிட்டர்ன் சென்னைக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. எஸ், ஸோ சென்னைக்கு நான் இன்றைக்கி எந்த ட்ராவல் சூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டே டைம் சர்வீஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின்ச் ட்ராவல். ஸோ இவங்களுடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 1:30 தான் டிபார்ச்சர் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்டா இன்ட்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தானே இருக்குது. நேற்று நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி இன்றைக்கி காலையில் மதுரை வந்திருக்காங்க. மதுரை வந்துட்டு பஸ்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் க்ளீனிங்லாம் பண்ணி எல்லாமே சூப்பராக செட் பண்ணி பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா பஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் இருக்குது. ஸோ இதுதாங்க பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ஓட்டும். ஸோ பஸ்ஸு வந்தோடனே நம்மளுடைய ஆரம்பிக்கலாங்க அந்த இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ ரூட் எப்படி இருக்குது மற்ற எல்லாமே பார்க்கலாங்க வாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்ட் தாங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ பின்னாடி நிற்கிற எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியானம் சாயந்தரமாக ஒரு நைட்டு கிளம்புற பஸ்ஸஸ் தாங்க ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் டே டைம் கிளம்புற பஸ்ஸஸ் ஃபுல்லாக இங்கே நிற்கோங்க. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணி அப்படி இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மற்ற எல்லா ட்ராவல்ஸும் இங்கே நிற்குது. பறவை நிற்கிது, ஆரஞ்சு ட்ராவல்ஸ் நிற்கிது, பின்னாடி அங்கே யாஸ் ட்ராவல்ஸ் நிற்கிறாங்க, சுவாமி ஐயப்பா, நேஷ்னல் ட்ராவல்ஸ். ஸோ எல்லா பெரிய ட்ராவல்ஸும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்து நிற்கிது அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபின்ச் ட்ராவல்ஸும் ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறோம். ஸோ அங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா ஃபின்ச் ட்ராவல்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பஸ்ஸாக தெரில, ஏன்னா அங்கே ஒரு 4 பஸ் நிற்கிது ஃபின்ச் ட்ராவல்ஸு. ஸோ எந்த பஸ் வந்தோடனே பாயிண்ட்டுக்கு ஓட்டும். ஸோ பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க எந்த பஸ்ஸுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச் ட்ராவல்ஸ்க்கு வெயிட்டிங் ஹாலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்ட்ரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே செகண்ட் கடைங்க. ஸோ ஃபின்ச் ட்ராவல்ஸ் போட்டு பார்த்தீங்களா, ஸோ இந்த செகண்ட் ஷாப் தாங்க நம்மளுக்கு இது வெயிட்டிங் ஹாலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸு வரத்துமே பேசஞ்சர் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் போட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின்னாடி வந்து நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ஃபின்ச் ட்ராவல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுதுங்க. அண்ட் 12:45 பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டுக்கு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்க்க போகலாம். பஸ்ஸோட வெளியே எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலர் ஷேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ க்ரீன் கலர் வித் ஒயிட் அண்ட் பிளாக் கொடுத்துனா பார்த்தீங்கன்னா ஸோ கலர் பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக அண்ட் யூனிக்காகவே நிற்குதுங்க பார்க்கும்போது. இப்போ வாங்க நம்ம பஸ்ஸோட உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் பார்க்கலாங்க. ஸோ உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாங்க. அண்ட் பஸ்ஸோடைய கேபின்ங்க. ஸோ மெயினான பார்ட் கேபின். இந்த கேபின் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அசோக் லேலண்ட் சேஸ். ஸோ அசோக் லேலண்ட் சேஸில் தான் ரெடியாக இருக்குது. அண்ட் சூப்பராகவே இருக்குங்க. ஸ்விட்ச் இருக்குது. ஸோ டிரைவருக்கு செப்பரேட்டாக ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ. ஸோ எல்லா பஸ்லேயும் சாமி ஃபோட்டோ. அண்ட் நம்ம உட்காரத்துக்கு சூப்பராக இங்கே குஷன் போட்டுருக்காங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக பக்காவாகவே இருக்குதுங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டெண்டேட்டர் கேட்கணும். ஸோ அவங்க வந்து பாஸ்வேர்ட் தருவாங்க. இப்போ வாங்க அப்படியே உள்ளே போகலாம்.
பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த பஸ் தாங்க, ஸோ இது தாங்க கரெக்டாக சொல்ல போனால் பிரகாஷ் வேகாவுடைய டிப்பிக்கல் மாடல். ஸோ மற்ற பஸ்ஸில் வேகான்னு சும்மா வெளில ஸ்டிக்கர் ஒட்டினா வேறு கேப்பெல்லாம் மாதிரி இருக்கும். பட் இது தாங்க அந்த டிப்பிக்கல் வேகா மாடல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்குதுங்க. பஸ்ஸு வெளியே க்ரீன் கலர் மாதிரி, அது உள்ள ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இன்றைக்கி எந்த சீட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எல்லாமே பார்க்கலாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்னும் டிபார்ச்சர் ஆகும். ஸோ டிபார்ச்சர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி என் சீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பஸ்ஸோட செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ சிசிடிவி கேமரா ஃப்ரண்ட்லேயும் ஒன்று இருக்கும் அண்ட் பேக்லேயும் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ வாட்ச் வச்சுருவாங்க. ஸோ கிளாக் மாதிரி. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரெஸ் பட்டனுங்க. ஸோ எமர்ஜென்சி அலாம் பட்டன் நாங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் அண்ட் எந்த வித பிரச்சனை இல்லாமல் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துலாம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலனுடைய BS4 மாடல் சேஸ் இன்ஜினுங்க. ஸோ BS4 இன்ஜினில் பிரகாஷ் டிப்பிக்கல் வேகா மாடல் பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. ஸோ மொத்தம் பர்த்து பார்த்தீங்கன்னா 32 பர்த் இருக்குங்க. அதில் 30 பர்த்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு சைடு டபுள் அப்பர் சைடு அப்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீதி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்டிகலாக இந்த லைனில் 2 அப்பர் அண்ட் லோயர் இருக்குங்க. அதில் உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ மற்ற பஸ்லாம் இது வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் டோர் வர மாதிரி இருக்குங்க, பேக் எக்ஸிட்காக. பட் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 பர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு அப்போ சைடில் ஒன்று நல்லா பெரிய பர்த்துங்க இது சொல்ல போனால். ஸோ மற்ற பர்த் கம்பேர் பண்ணால் இது நல்லா பெரிய பர்த்து. நீங்கள் கம்ஃபர்டபுளாக தாராளமாக ஒருத்தர் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி இருக்குங்க. இந்த பஸ்ஸில் எல்லாத்துக்கும் டிவி செப்பரேட்டாக டிவி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. தூங்கா நகரம் முதல் தலைநகரம் வரை ஒரு சூப்பரான பேருந்து பயணம் ஸ்டார்ட் பண்ணாமா இந்த பச்சை கிளி பேருந்தில் வாங்க. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா U12 அதாவது அப்பர் 12th பர்த்துங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4th அப்பர் சிங்கிள் பர்த் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க என் பர்த்து. அண்ட் அது பார்த்தீங்கன்னா U12 தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பஸ்ஸு கிளம்பட்டும். ஸோ பஸ்ஸு கிளம்புனே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாங்க பொறுமையாக. ஸோ நம்மளுடைய பர்த்து கிட்ட வந்து உட்காந்தாச்சுங்க. பர்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தலையும் இடிக்கல அண்ட் கரெக்டாகவே இருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி மேலே குஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தலை இடித்தாலும் எந்த விதமான பாதிப்பு இல்லாத மாதிரி தாங்க பார்த்துக்கிறாங்க. இதுவும் ஸோ தலை இடிச்சுக்கும் சொன்னீங்கன்னா ரொம்பலாம் இடிச்சுக்காதுங்க. நம்ம சடனாக ஏஞ்சி உட்காரமோ டம்முனோன்னா இடிச்சுக்கும் தவிர ஃபோர்ஸாக வந்து உட்காந்தா தவிர கரெக்டாக உட்காந்தா எதுவுமே இல்லைங்க. இப்போ வாங்க சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ லக்கேஜ் கேரியர் கொடுக்காம அதுக்கு பதிலாக டிவி இருக்கும் சொன்னாங்க. ஸோ நல்லா பெரிய டிவியாக கொடுத்துறாங்க. ஒருத்தர் நல்லா படுத்துட்டு பார்க்குற அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க டிவி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி விண்டோ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அங்கே கொடுத்துருக்காங்க. காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வெண்ட் தாங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தென் பெட் ஸ்ப்ரெடும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிவி கன்சோல் இருக்குங்க. ஸோ டிவிக்கு இங்கே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணால் காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு ரொட்டேட்டபிள் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருந்துங்க. ஸோ அதை கழட்டிட்டு அண்ட் USB டைப் சார்ஜிங் பாயிண்ட் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதை கழட்டிட்டு ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் பேக் ரெஸ்ட். ஸோ ஒரு டிப்பிக்கல் பிரகாஷ் வேகாட் பேக் ரெஸ்ட் எப்படி இருக்குமோ ஸோ அது ஏற்ற மாதிரி பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கவர் ஸோ நல்லா வாஷ் பண்ண க்ரீன் கலர் ஸ்க்ரீன் கவர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவும் நல்லா
நல்லா வாஷ் பண்ணி நல்லா துடைச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கவர், ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ண ஸ்க்ரீன் கவர் தான் கொடுத்துருக்காங்க. என்னத்தான் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பில்லோ, வாஷ் பண்ண பில்லோ கவரோட நல்லா பெரிய புசு புசுன்னு பில்லோவை கொடுத்துருக்காங்க. அது ஏசி பஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய பிளாங்கெட், ஃபின்ச் ட்ராவல்ஸ்னு பிராண்டிங் போட்ட பெரிய பிளாங்கெட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க பிளாங்கெட்டு, சாஃப்டாக புசு புசுன்னு. பஸ்ஸு கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டிவி இருக்கனால பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ நம்ம யூஸுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. இதுக்கு எந்த விதமான பேமெண்ட் கிடையாதுங்க. ஸோ டிக்கெட்லேயே எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குங்க. ஓகே ஓகே, டோலுக்கு முன்னாடி பிக்கப்பா? இல்லை இல்லை, இங்கே பிக்கப்பா இல்லை டான்டோ? ஓகேப்பா, ஓகே. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறாங்க. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகாது அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகாதுங்க. ஸோ அப்படியே மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து ரைட் எடுத்துருவோங்க. ஸோ ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ அங்கே தான் அந்த வழியாக தாங்க போகுது. ஒத்தக்கடை வழியாக அப்படியே பைபாஸை டச் பண்ணிடுறாங்க. ஸோ ஒத்தக்கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலூர் நிற்குதுங்க. மேலூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருங்கால்குடி பைபாஸ்னு ஒரு பைபாஸுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பைபாஸ் பிக்கப் தாங்க. இதுக்கப்புறம் எந்த ஊருக்குள்ளே போகாதுங்க. ஸோ கருங்கால்குடி பைபாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டம்பட்டி பைபாஸ் உங்களுக்கு அடுத்த போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவாரங்குறிச்சி பைபாஸ். ஸோ இவ்வளோ தாங்க போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் டீ போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ விழுப்புரம் ஸ்டார்ட் ஆகி செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம் அப்படியே உங்களுக்கு கிளாம்பாக்கம் வழியாக கோயம்பேடு போவாங்க. பட் கோயம்பேடு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆப்ஷன் போவாங்க. ஸோ வேறு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே கிளாம்பாக்கத்தில் போய் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ஸோ அது என்ன மாதிரியான ஆப்ஷன்னு.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. விராலிமலை டோல் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயோ பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பயோ பிரேக் தாங்க, இந்த டீ ஷாப் அந்த பிரேக்லாம் இல்லைங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக 5 மினிட்ஸ் நம்ம பஸ்ஸு நிற்கிதுங்க. ஸோ செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கோங்க. ஸோ மதுரையில் ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே விராலிமலை டோல் கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இப்போது. விராலிமலை டோல் ரெஸ்ட் ரூம் பிரேக் வரைக்கும் நீங்கள் கேபின் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம ஃபோன்ஸ் சார்ஜ் போட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேங்க. அண்ட் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் போய் அகைன் கேபின் கண்டினியூ பண்ணுறேன். மதுரை மக்கள் மட்டும் இல்லைங்க, இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா திருச்சி மக்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க போட் பண்ணுறதுக்கு. அண்ட் மதுரையில் மட்டும் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா பாதி மட்டும் தாங்க ஃபில் ஆகுது. மீதி பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் தாங்க ஃபுல் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி பேசஞ்சர்ஸ்க்கும் இந்த பஸ் ஒரு சூப்பர் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அண்ட் திருச்சியில் எங்கெங்கே போர்டிங் பாயிண்ட்ஸ் நான் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துட்றேன். ஸோ கரெக்டாக டீட்டெயிலாக என்னென்ன போர்டிங் பாயிண்ட்ஸ் திருச்சியில் இருக்குன்னு நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை டோலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பயோ பிரேக்காக நிறுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பயோ பிரேக் சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்கு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பயோ பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பாத்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிரேக் விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், டீ, காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் பயோ பிரேக் யூஸ் பண்ணிட்டு வரதுக்காக ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் ஜெர்னி வைஸ் சொன்னால் செம்ம சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ க்ரூஸும் செம்ம ஜாலியாக இருக்குனால பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக பேசிட்டு ட்ராவல் என்ஜாய் பண்ணுறதாங்க போயிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபின் ரைடு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ மழை பெய்ஞ்சினா பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்தது இங்கே கேபின் ரைடு என்ஜாய் பண்ணவும். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ரைடு கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. ஸோ கிளாம்பாக்கம் வரைக்கும் கேபின் ரைடு கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் ஒரு சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அது என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நான் அங்கே கிளாம்பாக்கத்துக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வாங்க திருப்பி கேபின் ரைடு நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ உளுந்தூர்பேட்டை டோல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஹோட்டல் ஆச்சாரியா வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பயோ பிரேக் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பயோ பிரேக் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக் சொல்லலாம். இதுக்கப்புறம் எந்த பஸ்ஸுக்கு எந்த விதமாக ஸ்டாப் கிடையாதுங்க. டேரெக்டாக சென்னை தாங்க போவோம். அண்ட் இப்போ தான் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம்ஸும் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஹோட்டலில் போயிட்டு நான் காஃபி ஒன்று சாப்பிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா சாப்பிட்டேன். ஸோ மொத்தம் எனக்கு பில்லு 40 ருபீஸ் வந்துச்சுங்க. ஸோ நல்லா நாமினலான ப்ரைஸில் நல்லா சூப்பராகவே ஹைஜீனிக்கான ஒரு பெஸ்ட் ஹோட்டல் தான் நம்ம ஃபின்ஸ் ட்ராவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய வண்டி எடுத்து 2 வருஷத்தே ஆகுது. பழைய வண்டி அந்த வண்டி கெப்பலாவா? இதே மாதிரி இருக்கும். ஆரிசி வண்டி இதே மாதிரி இருக்கும். அது கரூர்ல ஃபேக்டரி ஆரிசி கரூர்ல. அடுத்த திங்கள்கிழமை இந்த கோயில்ல கட்டியிருக்கிறாங்க. அவசரத்தையெல்லாம் கட்டியாச்சு. அது சின்ன போயிட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் வந்து வேலை இல்லை. போன போது ஜாலி ஓடி வர மாதிரி. ஆமாம் ஆமாம், அதான் டக்கு டக்குன்னு பார்த்து எதுலையுமே அண்ணா இதில் திருச்செந்தூரில் மட்டும்தான் அண்ணா. வேறு எங்கேயுமே அண்ணா கிடையாது. அதே பார்த்து கண்டிக்கா சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு அவ்வளோதான். கட்டிக்கோட்டை இருக்குது. கட்டியே கொண்டு வந்து
பாருங்க ரைட் எப்படி பார்த்து ஓகே போட மாட்டேன் ஆனால் இப்போ கிடைக்கிறேன் ஐஸ் நிறைய இருக்கு பாரு. அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு
டோல்கேட் கோயம்பேடு போகிறவங்களுக்கு பிக்கப் வேன் ரெடியாக இருக்குது சார். இறங்கி பிக்கப் வேனில் பாருங்க. அண்ட் கிளாம்பாக்கத்துக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும் சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வண்டலூர் வரைக்கும் தாங்க வரும். கிளாம்பாக்கத்தை தாண்டி வண்டலூர் வரைக்கும். அண்ட் வண்டலூர்லேருந்து கோயம்பேடு போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மினி பஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கிறாங்க, வேன் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ வண்டலூர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் போக போகிறோம். ஃபைனலி நம்ம சென்னை கோயம்பேடு வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 hours 30 minutes நம்ம மதுரை டு சென்னை வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் கிளாம்பாக்கத்துக்கு 7 hours வந்துச்சுங்க. ஸோ சூப்பரான பஸ்ஸுங்க, செம்ம ஆன் டைம் அண்ட் செம்மையாக டிரைவரும் ஓட்டியிருந்தார். ஸோ க்ரூஸு பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் தாங்க. ஸோ எந்த விதமான அந்த ப்ராப்ளம் இல்லாமல் செம்மையாக இருந்ததுங்க கேபின் ரைடு கூட. அண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் ஸோ டீட்டெயிலாக எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்பீங்க. நீங்கள் சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபின்ஸ் ட்ராவல்ஸ் சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் வரைக்கும் தான் பஸ்ஸில் வந்திருப்போம். ஸோ வண்டலூர் தாண்டி நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு கொடுத்தோம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து வேனுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பஸ் அகெயின் சென்னையிலேருந்து மதுரை கிளம்புவாங்க. ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து ரெடி பண்ணாதாங்க பஸ் திருப்பி கிளம்புறேன். ஸோ அதுக்காக சென்னையிலேருந்து திருப்பி வந்துட்டு நான் உங்களுக்கு வண்டலூர்லேருந்து உங்களுக்கு வேன் சர்வீஸ் வச்சு சென்னை கோயம்பேடு வரைக்கும் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமாக ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அந்த வேன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு அந்த மார்னிங் ஆஃப்டர்நூன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை அதுக்கு மட்டும் தாங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா பஸ்ஸும் நைட் சர்வீஸ் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோயம்பேடு வரைக்கும் வரவங்க. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எல்லாமே காமிச்சிருப்பேன். எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும், இன்டீரியர்ஸ் ஆகட்டும், டிக்கெட் ஃபேர் என்ன அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன அண்ட் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா.